அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கீமா புலாவ். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல புலாவுக்கு தேவையான அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்க போகிறேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா சூடாகி கொதித்ததும் ஏற்கனவே கழுவி ஊற வச்சிருந்த 1 கப் பாஸ்மதி அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பாஸ்மதி அரிசி ஒரு 80% வெந்தால் போதும். ஏன்னா மீதி இருக்கிற 20% நம்ம புலாவை தம் போடும் போது இந்த சாதம் வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துடும். இப்போது சாதம் நல்லா வெந்தாச்சு, கிட்டத்தட்ட 3/4 பதத்துக்கு சாதம் நல்லா வெந்தாச்சு. இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது புலாவுக்கு தேவையான மசாலா செய்ய ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், 1 இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய தக்காளியையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி குழைய வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி குழைய வெந்தாச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கன் கீமாவையும் இதில் சேர்த்துக்கலாம். கீமா சேர்த்து இதை எல்லாம் மசாலாவில் நல்லா கலந்து விடுறபடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது கீமா எல்லா மசாலாவில் நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து சிக்கன் எல்லாம் கலர் மாறி நல்லா வந்திருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கலர் மாறியாச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்தாச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் கீமா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கீமா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கீமா வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் கீமா ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் பாதியாக குறைஞ்சி நல்லா கிரேவியாக வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கீமா புலாவுக்கு தம் போட வேண்டியது தான். அதுக்கு நம்ம ஏற்கனவே 3/4 பாகம் வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒவ்வொரு அடுக்காக போட்டுக்கலாம். ஒரு அடுக்கு அரிசி போட்டதும் அடுத்ததாக கொஞ்சம் புதினா இலைகளையும் போட்டுக்கலாம். புதினா இலைக்கு அப்புறமா மீதி இருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். கூடவே நெய்யில் பொரிச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது இந்த புலாவுக்கு ஒரு இனிப்பு தன்மையை கொடுக்கும். இது கூடவே நம்ம பொரிச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த புலாவுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரையும் இனிப்பு தன்மையும் கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமும் தம்மில் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம தம் போட்டாச்சு. நம்மளோட சிக்கன் கீமா புலாவ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை பொறுமையாக அரிசி எல்லாம் உடைக்காத மாதிரி நல்லா பொறுமையாக கீழேருந்து கிரேவியை எடுத்து நம்ம கலந்து விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நல்லா வாசமான சிக்கன் கீமா புலாவ் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.